ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்தால் அவன் ஆத்துமா சாகவே சாகும். இது சொன்னாதான் என்னது? கர்த்தருடைய வேதத்தின்படி சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஆமென். பாவம் செய்த ஆத்துமா நரகத்திற்கு நேராக செல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க? வழியை விட்டு விலக்கி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறாங்க, இடறுதலுக்குள்ளாக நடத்துகிறாங்க. எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஒரு ட்ரெண்டை கொடுக்குறாங்க. இப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், அப்படியும் நடந்து கொள்ளலாம், இதையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க? வேதத்தை குறித்து இடரலை ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறாங்க. இப்படிப்பட்ட உடன்படிக்கையை கெடுத்து போடுகிற நபர்களை குறித்து ஆண்டவர் மிகவும் தீவிரமுள்ளவராக காணப்படுகிறார். அன்னைக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆசாரியர்களோடு பண்ணின உடன்படிக்கையை என்ன பண்றாங்க? இடற பண்ணுகிறாங்க. நிறைய பேர் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது